என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வெண்டைக்காய் பொரியல் யாரும் அதிகமாக பண்ண மாட்டாங்க, அது வளவலன்னு இருக்குன்ட்டு. நம்ம இன்றைக்கி ஈஸியாக எப்படி வளவளப்பெலாம் இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காவை எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கட்டிங் பிளேட் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு பிளேட்டில் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடியே டைம் இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி 1 hour அல்லது 2 hours இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேன் கடியில் அந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும் வெண்டைக்காய் எல்லாமே. அப்படி இல்லை நீங்கள் உடனே பண்ணுறதுனாலும் கட் பண்ணிவிட்டு அப்படியே டம்ப் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்குள்ளே அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஃபேன் கடியில் வச்சு எடுத்துருங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் ஃபேன் கடியில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க யூஸ்வலாக பண்ணுற பொரியலை விட. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டைக்காய் பார்க்குறதுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வதங்கிருச்சுன்னா அதோட குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாகிடும். இப்போது பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா காய் ரொம்ப சீக்கிரமாக வதங்கும். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் எண்ணெயிலேயே சுருண்டு வர வரைக்கும் வதங்கட்டும். அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், லைட்டாக அது பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எதுவும் பண்ண வேணாம், அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிட்டு இருக்கலாம். மசாலாலாம் கடைசியாக தான் நம்ம போட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், வெண்டைக்காயோட ஷேப்பே தெரில, அந்தளவுக்கு நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, முன்னே எவ்வளோ பிசுபிசுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருந்துச்சு, போக போக கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் ஃபுல்லாகவே போயிடும். இதுக்கு நிறைய பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க, பட் தயிர் மோர்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அது ஆட் பண்ணோம்னா பிசுபிசுப்பு தன்மை போகாது. எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. காய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.